ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னோட ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். இந்த வீடியோல ஆர்சிபி ஏட்டரா இல்ல ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு டீமுக்கு ஏட்டரா மாத்திட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலாக ரெட் கலர் ஷர்ட் தான் போட்டு வந்தேன், மழையில் நினைஞ்சிட்டதால இந்த ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கிறேன் நான். சரி, ஓகே. மல்லிகா சாகரும் ஃபர்ஸ்ட் டே ஆக்ஷனில் ரெட் கலர் தான் வந்தாங்க. ஆனால் அப்பயும் ஒழுங்காக எடுக்கல நீங்கள். வாங்க. ஓ, ஆர்சிபி சப்போர்ட்டடாக நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஆர்சிபி ஹேட்டர் ஸ்குவாடை பற்றி பேச போகிறோம். ஈசாலா கப் நமதே 2025. ஓகே, ஆரம்பத்தில் ஜோக் வேணும்னு ஷோ பிடிச்சர் கேட்டார், அதனால ஜோக் போட்டாச்சு. அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டீமும் வந்து ஆர்சிபி கை கொடுத்துட்டு போறாங்க. தேங்க்யூ பிளேயர் கொடுத்தது, நன்றி பிளேயர் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ச்ல தான் ஃபிக்ஸிங், அங்கேயும் ஃபிக்ஸிங். ஆனா இது மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் கிடையாது, இது ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டோட ஒரு வித தற்குறித்தனம். இதுக்கு ஃபிக்ஸிங்னே சொல்லிட்டு கேவலமா தருக்கு. இல்ல, அது மும்பை இந்தியன்ஸோட அந்த ஓனர் இருக்கார்ல, அந்த அம்பானி பையன், அவர் வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு போனார் தெரியுமா அந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட். வில் ஜாக்ஸை எடுத்த உடனே யாரா நீங்க அப்படின்ற தேங்க்யூ சோ மச் கை கொடுத்துட்டு போறாரு. அது எதுக்கு எடுத்தீங்க? ஆமா, இப்ப நீங்க தான் வில் ஜாக்ஸ் கேட்டீங்க, டீம் டேவிட் எங்களுக்கு வில் ஜாக்ஸ் வந்து செஞ்சுரி அடிச்சாடா கம்மி பாலுக்கு. ப்ளே ஆஃப் கூட்டி போயிட்டான், அவன் நல்லா ஆடுறான், தேவையில்ல எங்களுக்கு இந்த கோலி. சரி விடு, பாத்துக்கலாம். தலை என்ன பண்றாருன்னு தெரியல. சரி, நம்ம தளபதி என்ன பண்றாருன்னு தெரியல. பட் வந்து ஆர்சிபி யாரெல்லாம் எடுத்திருக்காங்க, எவ்வளவு பட்ஜெட்ல எடுத்திருக்காங்கன்றதான் உங்களுக்கு போறோம். ஆக்ஷன்ல வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க, நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, இதுல எந்த குறையுமே கிடையாது. டீமுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதான் இது இவங்களுக்கு எடுத்ததை விட மற்ற டீம்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. கேஎல் ராகுல தூக்கி 14 கோடிக்கு டிசி கிட்ட கொடுத்ததெல்லாம் அல்டிமேட் பிக். தூக்கி டெல்லி கிட்ட கொடுத்தது நல்ல பிக் தான், வேற லெவல் பிக். அதெல்லாம் 5 கோடிக்கு ஆர்டிஎம் வச்சிருந்தும் கொடுத்ததெல்லாம் பயங்கரமான பிக். ஆர்டிஎம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க நினைக்கிறேன், பத்திரமா அடுத்த ஆக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்னு. எனக்கு தெரிஞ்ச உருப்படியா சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க நான் ஆர்சிபி. நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம். ஆனா ஜியோ ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா, ஜியோ ஸ்டார், அதாவது இப்போ ஜியோ சினிமா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நீங்க சொல்லக்கூடாது, ஜியோ ஸ்டார் சேர்ந்துட்டாங்க. அப்படி ரெண்டு ஒண்ணா ஆயிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. ரெண்டு துருவங்கள். ஆமா, இப்போ வந்து அவங்க அங்க இருந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்க மார்க் ரொம்ப கம்மியான மார்க் வந்து ஆக்ஷன்ல ஆர்சிபிக்கு தான் கொடுத்துருந்தாங்க, 7.4. ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி அண்ணா தினேஷ் கார்த்திக் இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்து பாரு. நான் பெருசா சவடாலாம் விட்டேன், பின்வாங்க அவரே பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு எல்லாரும் எடுக்கிறது. ஓகே, படிச்சிடறேன். ஜோஸ் ஏசலூட் தரமான பிக்கு. இவங்க இந்த அதிக அமௌண்ட்ல எடுத்த பிளேயர் வந்து இவர் தான், 12 கோடி 50 லட்சம். ஆர்சிபிக்கு ஆடி இருக்காரு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காரு. ஏசலூட் நல்ல பிக்கு தான், தரமான பிக்குங்க. நெக்ஸ்ட் அது இல்லாம பில்சால்ட் 11 கோடி 50 லட்சம். நல்ல பிக். ஆர்சிபி பொறுத்தவரை விக்கெட் கீப்பர் இல்ல, பில்சால்ட் மாதிரி ஒரு நல்ல அட்டாக்கிங் பிளேயர், ஓப்பனிங் பிளேயர் அண்ட் விக்கெட் கீப்பர் தேவை. விராட் கோலி கூட ஓப்பனிங் பண்றதுக்கு நல்ல பிளேயர் அவர், சூப்பர். இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஜிதேஷ் சர்மா 11 கோடி. ஆர்சிபியை பொறுத்தவரைக்கும் இது நல்ல ஆப்ஷன் தான், வேற வழி கிடையாது. கொஞ்சம் ஓவர் பிரைஸ். ஆமா, பிரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஜிதேஷ் சர்மா பொறுத்தவரைக்கும் பஞ்சாப்ல நம்ம பார்த்திருப்போம், கேப்டனாவும் பார்த்தோம். பட் ஸ்டில் இந்த பக்கம் இப்போ வந்திருக்காரு. இவரோட ப்ராசஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ரிசல்ட் எப்படி. அடுத்த ஒரு சூப்பரான பிக் புவனேஸ்வர் குமார் 10 கோடி 75 லட்சம்னு. நல்ல பவுலரு. ஸோ ஓப்பனிங்ல உங்களுக்கு போட்டு சூப்பரா கொடுப்பாரு. ஆனா அவர் பேரை கெடுக்காம இருந்தா சரி. நீங்க 10 கோடியே 75 லட்சம் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு இப்போ அவருக்கு தெரியல. ஒருத்தர் அதாவது அந்த மனுஷன் எத்தனை வருஷமா ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் 10 கோடியை கிராஸ் பண்றாரு. அதெல்லாம் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. சந்தீப் சர்மாலாம் இன்னும் அதை விட மோசம். இவங்கலாம் அண்டர் ரேட்டட், ரொம்ப அண்டர் ரேட்டட். ஹர்ஷல் பட்டேலாம் 15-20 கோடி போறேன், இவங்கலாம் போனதே இல்லை. எனக்கு அதெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ். அந்த மனுஷன் எத்தனை டைம் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ரிட்டைன் ஆகி அந்த ஆக்ஷன் கூட வரமாட்டேங்கிற மாதிரிலாம் இருந்தாரு. ஆனால் அவரே விட்டாங்க அவங்க, முகமது சமீன் போயிட்டாங்க. இப்போ வந்து ஹார்ட் பிரேக் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க காவியா மாறன், புவனேஸ்வர் குமார். அடுத்ததா லியாம் லிவிங்ஸ்டன் 8 கோடி 75 லட்சம். இதுதாங்க எனக்கு பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு ஆல்ரவுண்டர், அட்டாக்கிங் பிளேயர். இப்போ கூட ஒரு மேட்ச்ல வெளில கூட 15 பாலுக்கு 50 அடிச்சிருக்காரு. இதுதான் அப்டேட் இப்போ வருது T10 லீக்ல. ஆமா, ஸோ இது செம்மையா இருக்கு இந்த அப்டேட். வந்த உடனே ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காரு, என்ன எடுத்ததுக்கு இங்க வச்சிங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்று மார்க்கி செட்ல வந்தாரு, 10 கோடி கூட தொடல. எப்படி ஆர்சிபி கிட்ட விட்டாங்கன்னு தெரியல மற்ற டீம்ஸ். ஓகே, நல்ல பிக் தான். என்ன பொறுத்த இடத்துல மற்ற டீம் தான் ஜோக்கரா இருந்திருக்காங்க, இங்க இந்த இடத்துல பிரில்லியன்ட். இது பஞ்சாப் வேணான்னு விடுறவங்களாம் இவங்க ஆர்சிபி எடுத்துப்பாங்க தெரியுமா, அது நடக்கும். அதான் ஜிதேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. ஒன்னும் இதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ராசிக் தார்னே 6 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. ராசிக் தார் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்தியா எமர்ஜிங் ஏசியா கப்பில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பண்ணி அதிக விக்கெட் எடுத்த பிளேயர். அண்ட் டெல்லிக்காகவும் லாஸ்ட் சீசன் நல்லாவே பண்ணிட்டு இருந்தார் முகேஷ் குமார் கூட சேர்ந்து. ராசிக் தாருமே ஒரு தரமான பிக். பட் அவர் மேக்ஸிமம் இம்பாக்ட் பிளேயராக இருக்கிறதான வாய்ப்பு தான் இருக்குது, ஏன்னா புவி எல்லாம் மெயின் பிளேயர்ஸ்லாம் அங்கே இருக்காங்கிறதுனால. அடுத்ததா சின்னசாமி ஸ்டேடியமில் எங்களுக்கு இந்த ஸ்பின்னர் விக்கெட் எடுத்து கொடுப்பார்னு கூட்டு வந்திருக்காங்க. குர்னல் பாண்டியா 5 கோடி 75 லட்சம்.
எடுத்து கொடுப்பாரா ரன்னு கொடுப்பாரான்னு தான் கண்டென்ட்லாம் பண்ணுவாருங்க. என்னடா சின்னசாமி ஸ்டேடியத்துல சூப்பரா பேட்டிங் ஆடுவாருண்ணே, அது என்ன பவுலிங்ல வந்து கொடுத்துருவாரு அவ்வளவுதான். 40 ரன் கொடுப்பாரு, 34 ரன் அடிப்பாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 6 ரன் எங்க போறது? 10 பிளே கிட்ட வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வில் ஜாக்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்டா டிம் டேவிட் எடுத்திருந்தாங்க 3 கோடிக்கு. சத்திய சோதனை. ஏன் டிம் டேவிட் செம்ம ஹிட்டர்ண்ணே. மும்பை இந்தியன்ஸ் போய் கை கொடுக்குறாங்கடா, அசிங்கமா இருக்குடா. வில் ஜாக்ஸ் அவங்க கொடுத்ததுக்கு அதான் அது தெரியல அவனுக்கு. டிம் டேவிட் ரிலீஸ் பண்ணும் போதே தெரியலையா இதெல்லாம் வேலைக்கு வந்து அமுச்சு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிம் டேவிட் போங்கடா. அதுக்கப்புறமா நான் சொன்ன பிளேயர் ஜேக்கப் பேத்தல் 2 கோடி 60 லட்சம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட ப்ரிவியூ சொல்லும் போது நான் பேத்தல் ஒரு யங்ஸ்டர் இருக்கான் இங்கிலாந்துல இருந்து, அவனை ஆர்ஆர் போய் எடுப்பாங்கன்னு சொன்னேன். ஆர்ஆர் ரொம்ப ஃபைட் பண்ணாங்க அந்த ஜேக்கப்க்கு, பட் இருந்தாலும் ஆர்சிபி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆர்சிபியோட டாப் ஆர்டர் பேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும், அதாவது குர்னல் பாண்டியா வரைக்கும் ஃபுல்லாகவே ரைட் ஹேண்டர்ஸ். அவ்வளோதான் வச்சுங்க. அப்படி இருக்கிறப்போ ஜேக்கப் பேத்தலை உள்ள புகுத்த முடியும்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இதெல்லாம் சர்ப்ரைஸ் தான் கிடையாது. ஆர்சிபி பேட்டிங்லாம் நீங்கள் நல்லா பண்ணுவாங்க ஐநோ. சரி ஓகே, ஒரு நல்ல பிளேயர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பேத்தல். செம்ம பிளேயர்னு சொல்லுவேன். ஃபியூச்சர் ஆஃப் இங்கிலாந்து, நான் அதை தான் ஸ்டேட்டஸுமே வச்சிருப்பேன், இங்கிலாந்தோட ஃபியூச்சருங்க இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்சிபி வந்துட்டார், இனிமேல் ஃபியூச்சர் இருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் தகு. அடுத்ததான் சுயா சர்மா 2 கோடி 60 லட்சம். ஓகே, 2 கோடி 60 லட்சம் சுயா சர்மா ஒர்த்தபிளா கேட்டிங்கன்னா ஒர்த்தபிள் தான் என்ன பொறுத்தவரைக்கும். சூப்பரான ஒரு பிக். இது நல்ல பிக் தானே தம்பி ஆர்சிபி. ஏன்னா சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே இவர் ஓவர் ஷேட் அப் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். ஒரு சூப்பரான பிக் தான் பண்ணாங்க. நல்லதா. அதுக்கப்புறமா தேவ்தத் படிக்கல் 2 கோடி பேஸ் பேஸ்க்கு எடுத்துட்டாங்க. அன்சோல்ட் ஆயிட்டாரு, திரும்ப கேட்டு வாங்கியிருந்தாங்க. அவங்க ஹோம்க்கு திரும்ப வந்துட்டாரு. தேவ்தத் படிக்கல் ஒரு காலத்துல வந்து விராட் கோலி கூட ஆடி செஞ்சுரி அடிச்சு ஷைன் ஆகி இருந்தாரு அவரு. உங்களுக்கு டாப் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் வேணும்னா இவரை கூப்பிட்டு ஆட வைக்காதீங்க. ஆட வைக்கலாம். நல்ல பிளேயர் தானே, நல்ல பிளேயர் தான். ரிசல்ட் எப்படி வருது அதுக்காக சொல்றேன். இந்தியாவுக்காக நல்லா தானே ஆடினாரு. ஸ்டார்க்கு கமின்ஸ் பவுலிங்க்கு முன்னாடிலாம் கொஞ்சம் கஷ்டம் தானே பண்ணணும். என்னென்ன ஆப்பரண்ட் தான். ஓகே, டெல்லியில இருந்து போய் போடுவாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நுவான் துஷாரா 1 கோடி 60 லட்சம். ஓகே ஓகே. அதாவது இவர் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. செம்ம பிளேயர் நுவான் துஷாராவை பொறுத்த வரைக்கும். அவரோட யார்கர்ஸுக்கு தான் அவர் வந்து பேர் போனவர். கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு. அப்புறமா வழக்கம் போல லுங்கிசானி இங்கிடி 1 கோடிக்கு எடுத்திருந்தாங்க பேஸ் பேஸில். இவருமே ஃபர்ஸ்ட் அன்சோல்டுன்னு அதுக்கப்புறமா எடுத்து சோல்ட் ஆயிருந்தாரு. ஸ்வப்னில் சிங் 50 லட்சம் எடுத்திருந்தாங்க. ஸ்வப்னில் சிங் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், அந்த ஒரு கேட்சுக்காகவே இந்த மனுஷன் எடுத்திருக்காங்க உள்ள. யார் கேட்ச் தெரியுமா? யார் கேட்சா? நீங்க பிளே ஆஃப் போறதுக்கு முன்னாடி உங்களோட தலை அடிச்ச கேட்சை ஒருத்தர் பிடிச்சாரு, ஞாபகம் இருக்கா? வந்த நாள் அந்த கேட்ச் பிடிச்சது இவர் தான். எனக்கு அந்த 2 பேரும் ஸ்வப்னில் சிங்கும் மறக்க முடியாது, ஹெஸ்டேலையும் மறக்க முடியாது. அன்னைக்கு ஞாபகப்படுத்தாது. சரி ஓகே. அடுத்ததான் மோஹித் ராத்தி ஒரு டொமஸ்டிக் டேலண்ட் பேஸ் 30 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. அது இல்லாமல் அபிநந்தன் சிங் ஒரு டொமஸ்டிக் டேலண்ட் பேஸ் 30 லட்சம். ஸ்வஸ்திக் சிக்காரா இவரும் ஃபர்ஸ்ட் அன்சோல்டு, அதுக்கப்புறமா திரும்ப கேட்டு ஒரு பேஸ் 30 லட்சத்தில் எடுத்திருந்தாங்க, ஒரு டொமஸ்டிக் டேலண்ட். அதுக்கப்புறமா மனோஜ் பண்டகே ஆல்ரெடி ஆர்சிபியில் இருந்த ஒரு பிளேயர், கர்நாடகா பிளேயர் வேற. இவரை வந்து ஐஆர் ரேட் பண்ணுறாங்க டொமஸ்டிக் லெவலில். ஸோ ரீசெண்டாக ஆடிட்டு இருக்க பிரீமியர் லீக், லோக்கல் T20 லீக்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவரையும் பேஸில் எடுத்திருந்தாங்க. இவருமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து அன்சோல்டு, அதுக்கப்புறமா சோல்ட் ஆயிருந்தாரு. இது எல்லாமே ஆர்சிபியோட பிளேயர்ஸ் இந்த IPL 2025 ஆமாம். ஆக மொத்தத்தில் ஆர்சிபி 2025 மெகா ஆக்ஷனில் எப்படி செயல்பட்டான்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் செயல்பட்டாங்க. ஓகே, இது நாங்கள் ஸ்குவாடை வந்து நாங்கள் பெருசாக ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. இதெல்லாம் எடுத்துக்காங்க மட்டும் தான் எங்களோட ஒப்பீனியன் சொல்ல போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் மாதிரி தான் முடியும். நிறைய கெஸ்ட்டு வர போகிறாங்க இந்த ஸ்குவாடெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அது அவங்க பண்ணுவாங்க. அண்ட் அவங்க தான் பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன கெஸ்ட் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் கூப்பிட்டு பேசுறது யாரும் வரலடா. ஓகே ஃபைன், இல்ல வருவாங்க. ஏன் குருமன் முறை கூப்பிட்டு பேசுறோம். இல்ல கண்டிப்பா ஆர்சிபி ஃபேன் வேணும். நிறைய விஷயங்கள் ஆலினார் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய கொடுக்க போறோம். கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. டெஃபினட்டாவே थैंक यू so much. இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ஆர்சிபிக்கு என்ன மார்க்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுவாங்க. நீங்க உங்க மார்க் சொல்லுங்க. 6 10 6. ஓகே, இப்போ பேச எதுவும் இல்லை. நான் 10க்கு 8 கொடுக்குறேன். 10க்கு 8. ஏய் ஆர்சிபிடா டீம் பேர் மாத்திட்டே டெல்லில நினைச்சு இருக்காத. இல்ல ஆர்சிபி சொல்ல உண்மை சொல்ல. ஆனா அவங்க உண்மை சொல்ல அந்த ஆர்டிஓ மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஃபேபுக்கு 2 கோடி தானே போனாரு. ஃபேப் எந்த டீம்? டெல்லின்னு 2 கோடின்னு. போங்கடா ஆர்சிபி.